Hello students, welcome to Centum channel. 11th standard economics chapter 4 book back question answer mark பண்ணலாம் வாங்க. First define cost 21 question. Define cost page number 80 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 80ல் கீழே இருக்குது பார்த்தீங்களா, காஸ்ட் ரெஃபர்ஸ் டு தி டோட்டல் எக்ஸ்பென்சஸ். இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே செகண்ட் லைனில் இந்த கமாடிட்டின்னு முடியுது பார்த்தீங்களா, அப்படியே இங்கே செகண்ட் லைனில் இங்கே கமாடிட்டின்னு முடியுது பாருங்கள். இது வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட் கொஷின் ஆன்சர். இங்கே காஸ்ட்டில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த கமாடிட்டிஸ் இங்கே முடியுது. இது ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். 22 செகண்ட் கொஷின் டிஃபைன் காஸ்ட் ஃபங்க்ஷன். அதே பேஜ் நம்பர் 80 எடுத்துக்கோங்க. அதில் இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள், த ஃபங்க்ஷனல் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இங்கே த ஃபங்க்ஷனல் இங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டார்ட் ஆகி 80ல் ஸ்டார்ட் ஆகி அப் டு பேஜ் நம்பர் 81ல் இங்கே டாப்பில் இந்த இதோடு முடிச்சுக்கணும். C = F of Q இது வரைக்கும் ஓகேங்களா. அதில் இப்போ சினா என்ன, க்யூனா என்ன இது எழுதணும். அப்படி இது வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. எங்கேருந்து தி ஃபங்க்ஷனல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 80ல் 81 டாப்பில் இந்த C = F of Q எழுதிட்டு சினா காஸ்ட்டு, க்யூனா குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் அது வரைக்கும் எழுதணும். Next 23 what do you mean by fixed cost. பேஜ் நம்பர் 93 எடுத்துக்கோங்க. 93ல் இங்கே எழுதியிருக்கேன், இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரெஃபர்ஸ் டு தி, ஓகேங்களா, தி அடிச்சிடுங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு அப்படின்னு எழுதிட்டு ரெஃபர்ஸ் டு தி இந்த காஸ்ட் அதெல்லாம் அப்படியே எழுதணும். அப் டு இது வரைக்கும் எழுதிட்டு இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுங்க. செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சப்ளிமெண்ட்ரி காஸ்ட் அண்ட் ஓவர் ஹெட் காஸ்ட் இது எழுதிக்குங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரெஃபர்ஸ் டு தின்னு எழுதிட்டு அந்த அடிச்சுட்டு ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரெஃபர்ஸ் டு தின்னு எழுதிட்டு அந்த பாயிண்ட் அப்படியே ஃபுல்லாக எழுதிட்டு செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சப்ளிமெண்ட்ரி காஸ்ட் அண்ட் ஓவர் ஹெட் காஸ்ட் இது எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு 24 டிஃபைன் ரெவென்யூ பேஜ் நம்பர் 89. டிஃபைன் ரெவென்யூ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, த அமௌண்ட் ஆஃப் மணி இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இஸ் நோன் அஸ் ரெவென்யூ இங்கே முடிது பாருங்கள் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு 25 எக்ஸ்பிளிட் காஸ்ட் டிஃபைன் பேஜ் நம்பர் 81 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 81ல் எக்ஸ்பிளிட் காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, த பேமெண்ட் மேடு டு இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படி இங்கே காஸ்ட்டுன்னு முடியுது பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே பேமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி அப்படி இந்த காஸ்ட்டு முடியுது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா எக்ஸாம்பிள் போட்டு வேஜஸ் பேமெண்ட் அது அப் டு இந்த பில்டிங் வரைக்கும் இது வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கங்க. வேஜஸில் ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் ரெண்ட் ஃபார் பில்டிங் முடியுது பார்த்தீங்களா அது வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அக்கௌண்டிங் காஸ்ட் ஆர் அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட் ஆர் மணி காஸ்ட் இது வரைக்கும் இன்னொரு பாயிண்ட். இட் இஸ் ஆல்சோலேருந்து மணி காஸ்ட் வரைக்கும் மொத்தம் 3 பாயிண்ட். மேலே டாப்பில் பேமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி காஸ்ட்டில் முடியணும், வேஜஸில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்ட்டு ஃபார் பில்டிங்கில் முடியணும், அப்புறம் இட் இஸ் ஆல்சோவில் ஸ்டார்ட் பண்ணி மணி காஸ்ட்டு முடியணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கிவ் த டெஃபினிஷன் ஃபார் ரியல் காஸ்ட் அதே பேஜ் நம்பர் 81 எடுத்துக்கோங்க. நீங்கள் ரியல் காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரியல் காஸ்ட் இப்போ ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். த ரியல் காஸ்ட் ரெஃபர்ஸ் டு தி அங்கேருந்து அப் டு
uses of land up to இந்த uses of land வரைக்கும் இங்கே ஸ்டார்ட் பண்ணி up to இந்த uses of land இது வரைக்கும் ரியல் காஸ்ட். நெக்ஸ்ட்டு what is meant by sunk cost பேஜ் நம்பர் 82 எடுத்துக்கோங்க. லாஸில் இருக்கு பாருங்க. a cost incurred in the past இங்கே ஸ்டார்ட் ஆகி sunk cost இங்கே முடிச்சுக்குங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் the லாஸ்ட்டுக்கு முன்னாடி லைன் sunk cost is also called a retrospective cost. இந்த ஒரு லைன் இந்த ஒரு லைன் எழுதிக்குங்க. இங்கே வந்து என்ன a cost incurred ஸ்டார்ட் ஆகி இந்த sunk cost வரைக்கும் அப்படியே sunk costலேருந்து retrospective cost வரைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்ட் சி distinguish between fixed cost and variable cost பேஜ் நம்பர் 82 ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. பாயிண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட் டஸ் நாட் இங்கேருந்து அப் டு இந்த அவுட்புட் வரைக்கும் ஃபிக்ஸ்டு காஸ்ட்லேருந்து இந்த அவுட்புட் வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள்லேருந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வரைக்கும். ஓகேங்களா. அப்புறம் லாஸ்ட்டில் இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்லேருந்து ஓவர் ஹெட் காஸ்ட் வரைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த வேரியபிள் காஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபுல்லாகவே இந்த வேரியபிள் காஸ்ட் இதிலேருந்து இந்த பேரா அப்படியே ஃபுல்லாகவே இந்த வேரியபிள் காஸ்ட் ஃபுல்லாக எழுதிக்குங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து 28 கொஷினோட ஆன்சர். distinguish between fixed cost and variable cost. Next 29 பார்க்கலாம். State the differences between money cost and real cost. பார்க்கலாம். 29 கொஷினோடது பேஜ் நம்பர் 81 எடுத்துக்கோங்க. மணி காஸ்ட் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். மணி காஸ்ட் ஆர் ஆல்சோ கால் ப்ரைம் காஸ்ட். இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஓகேங்களா. மணி காஸ்ட் ஆல்சோ கால் ப்ரைம் காஸ்ட்லேருந்து அப்புறம் இந்த பாக்கெட் காஸ்ட் முடிது பாருங்கள் இது வரைக்கும். ரியல் காஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேங்களா. இந்த ரியல் காஸ்ட்டில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு யூஸ் ஆஃப் லேண்ட் வரைக்கும் சொன்னேன். அது வரைக்கும் மார்க் பண்ணிங்க. இது 29 கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 30 distinguish between explicit cost and implicit cost பேஜ் நம்பர் 81. எக்ஸ்பிளிட் காஸ்ட் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பேமெண்ட்லேருந்து காஸ்ட் வரைக்கும், வேஜஸ்லேருந்து பில்டிங் வரைக்கும், இட் இஸ் ஆல்சோ வந்து மணி காஸ்ட் வரைக்கும். இம்ப்ளிட் காஸ்ட்டு பேமெண்ட்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகி இம்ப்ளிட் காஸ்ட்டு நீங்கள் முடியுது பாருங்கள். பேமெண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகி இம்ப்ளிட் காஸ்ட்டு நீங்கள் முடியுது. ஒரு ஃபார்ம் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே ப்ரொடக்ஷன் முடியுது பாருங்கள். ஃபார்ம் இங்கே ஸ்டார்ட் ஆகி ப்ரொடக்ஷன் இங்கே முடியுது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் இம்ப்ளிட் காஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகி அந்த பேரா எண்டிங். ஓகேங்களா. இதுதான் எக்ஸ்பிளிட் காஸ்ட் இம்ப்ளிட் காஸ்ட் டிஃப்ரென்சஸ் 30 கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 31 டிஃபைன் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அண்ட் ப்ரொவைட் அன் எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 82 எடுத்துக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இந்த பேரா அப்படியே ஃபுல்லாக எழுதிக்குங்க. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஓகேங்களா. இது கொஷின் நம்பர் 31ஓட ஆன்சர். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அந்த பேரா அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கணும். 31ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 32 ஸ்டேட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏசி அண்ட் எம்சி பேஜ் நம்பர் 88 எடுத்துக்கோங்க. The relationship between ஏசினா ஆவரேஜ் காஸ்ட், எம்சினா மார்ஜினல் காஸ்ட். இந்த இதை அப்படியே எழுதிக்கணும்.
தேர் இஸ் எ எனக்யூ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இங்கே ஸ்டார்ட் ஆகி அப் டு இந்த எண்டிங் இந்த 4th பாயிண்ட் முடித்து பார்த்தீங்களா இந்த டயக்ராமோட இந்த 4th பாயிண்ட் முடித்து பார்த்தீங்களா இதோட இது 32ஓட ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மார்ஜினல் ரெவென்யூ. பேஜ் நம்பர் 90 எடுத்துக்கோங்க. இந்த மார்ஜினல் ரெவென்யூ இங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. தி மார்ஜினல் ரெவென்யூ இங்கே ஸ்டார்ட் ஆகி க்யூன்னு இங்கே முடியுது பாருங்கள். இங்கே ஸ்டார்ட் ஆகி க்யூன் மார்ஜினல் ரெவென்யூ இங்கே ஸ்டார்ட் ஆகி க்யூன் முடியுதுங்களா. அது வரைக்கும் எழுதிட்டு இந்த இது எழுதிக்குங்க. இந்த ஃபார்முலா மாதிரி இங்கே இருக்குது இல்லையா, இதை எழுதிக்குங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் தி லாங் ரன் காஸ்ட் கர்வ் வித் சூட்டபிள் டயக்ராம்ஸ். 34 கொஷினுக்கு பேஜ் நம்பர் 88 எடுத்துக்கோங்க. இதற்கு பார்த்தீங்களா லாங் ரன் காஸ்ட் கர்வ் இதில் ஸ்டார்ட் பண்ணி கொஷின் நம்பர் 34க்கு அப் டு அப்படியே பக்கத்தில் வந்து இந்த மேலே இந்த டயக்ராம் வந்துடணும், டயக்ராம் வரைஞ்சிடணும். அப்படி இங்கே முடியுது பார்த்தீங்களா என்வலப் கர்வ் இது வரைக்கும் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த என்வலப் கர்வ் வரைக்கும் இந்த மேலே அந்த டயக்ராம் வந்துடணும். நெக்ஸ்ட்டு இஃப் டோட்டல் காஸ்ட் சம்மரி இருக்குது பாருங்கள் 35. இதுக்கு சம்மரி நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அதை நோட் பண்ணிக்கோங்க. 35க்கு ஆட் பண்ணிக்கிட்டிங்களா. நெக்ஸ்ட்டு 36 டிஸ்கஸ் தி ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ் வித் சூட்டபிள் டயக்ராம்ஸ். 36க்கு பேஜ் நம்பர் 83 எடுத்துக்கோங்க. இது இருக்குது பாருங்கள் ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ் இது இருக்குது இல்லைங்களா. இதில் ஸ்டார்ட் பண்ணி அப் டு இதில் ஷார்ட் ரனில் ஸ்டார்ட் பண்ணி இந்த டேப்லர் காலம் எழுதணும் அப் டு இந்த டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இது வரைக்கும். ஓகேங்களா. சைடில் இங்கே வந்தீங்கன்னா இந்த டயக்ராம் வரைஞ்சிக்குங்க. டயக்ராம் வரைஞ்சிட்டு கீழே டிஎஃப்சி டஸ் நாட் இருக்குது பாருங்கள், டிஎஃப்சி டஸ் நாட் இங்கேருந்து அப் டு இந்த எக்ஸாசிஸ் முடிய, டிஎஃப்சிலேருந்து அப் டு எக்ஸாசிஸ் முடிய. நெக்ஸ்ட்டு டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டு இந்த ஆல் பேமெண்ட்ஸ்லேருந்து இந்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வரைக்கும். நெக்ஸ்ட்டு கீழே இந்த டேப்லர் காலம் எழுதிக்குங்க. அப்புறம் இந்த டயக்ராம் வரைஞ்சிக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த டிவிசி இதிலேருந்து அப் டு இது வரைக்கும். ஓகேங்களா. அந்த டிவிசிலேருந்து அப் டு இது வரைக்கும். அதுக்கு கீழே வந்து டோட்டல் காஸ்ட் கர்வ் இருக்குங்க இல்லையா, அது வந்து இந்த டோட்டல் காஸ்ட் மீன்ஸ் இங்கேருந்து இந்த ப்ரொடக்ஷன் வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த டிசி ஈக்குவல் டு டிஎஃப்சி ப்ளஸ் டிவிசி இது இதுக்கும். ஓகேங்களா. அப்புறம் இந்த டேப்லர் காலம் எழுதிக்குங்க, இந்த டயக்ராம் வரைஞ்சிக்குங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் ஆல்சோ நோட்டட் தட் இதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக அப் டு ABCDEF எஃப் பேஜ் நம்பர் 85ல் இங்கே பாயிண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் எஃப் முடியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் அது கீழவே ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இதை பாருங்கள். இங்கே திரும்பி அகெயின் இங்கே இட் ரெஃபர்ஸ் டு தி ஃபிக்ஸ்டு காஸ்ட் இதிலேருந்து அப் டு இந்த கியூ வரைக்கும். ஓகேங்களா. இந்த டேப்லர் எழுதிக்குங்க, இந்த டயக்ராம் வரைஞ்சிக்குங்க. அதில் இந்த பி மட்டும் எழுதுங்க. ஏஎஃப்சி இந்த ஸ்லோப்பிங் இது வரைக்கும் எழுதிக்குங்க. ஓகேங்களா. அப்புறம் இந்த டேபில் இந்த டயக்ராம், அப்புறம் இட் ரெஃபர்ஸ் டு தி டோட்டல் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட்லேருந்து இந்த அவுட்புட் இது வரைக்கும். ஓகேங்களா.
நான் எது வரைக்கும் சொன்னேன் இப்போது? ஸ்லோப்பு சொன்னேன். இந்த அவுட்புட் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேக் சைடு வந்தீங்கன்னா இந்த இது மட்டும் எழுதிக்கோங்க. ஏவிசி ஈக்குவல் டு அது இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பார் கியூ அது எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் ஆல்சோ பி நோட்டட் தட் அப்படின்னு போட்டு இந்த பியும் சியும் மட்டும் எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா 4.4.6ல் இந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் அது ஏடிசி இந்த பார் கியூ இது மட்டும் எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் வரைஞ்சிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஏடிசி இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த ஏவிசி இது முடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த டேப்லர் காலம் எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேப்லர் காலம் எழுதிக்குங்க. எழுதிட்டு இட் இஸ் தி காஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த ப்ரொடியூஸில் முடிச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம் வரைஞ்சிக்குங்க. நெக்ஸ்ட்டு இது மட்டும் எழுதிக்குங்க. அதாவது எம்சி ஈக்குவல் டு இந்த கியூ முடிச்சுக்குங்க. அப்புறம் இது எழுதிக்குங்க, இந்த பாக்ஸ் எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் ஆல்சோ பி நோட்டட் தட்டுன்னு பியும் சியும் மட்டும் எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இது வரைக்கும் செகண்ட் டீட்டெயிலோட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதாவது செகண்ட் டீட்டெயில் ஆன்சர் மீன்ஸ் 36 கொஷினோட ஆன்சர். Next 37 bring out the relationship between AR and MR curve under various price condition. Page number 90. Page number 90ல இங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. It is a firm is able to இங்க ஸ்டார்ட் பண்ணி up to page number 91ல இந்த டேப்லர் காலம் எண்டிங் முடிய பேஜ் நம்பர் 90ல் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த டேப்லர் காலம் எண்டிங் முடிய. ஓகேங்களா? 91ல் இவ்வளோதான் இந்த லெசனில் இருக்க புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.